100 நாள் சேலஞ்சில் நாள் 7. நீங்கள் ஆரம்பிக்கலாமா? காலையில் ஒரு 9:30 போல் ஒரு குழியில் போட்டு நச்சுன்னு ரெடி ஆகிட்டேன். காலை உணவுக்கு இப்போ ஓட்ஸ்லேருந்து ராகி கூழுக்கு மாறியாச்சு. சுமாராக இருந்தாலும் ஓட்ஸோட நல்லா தான் இருக்குது. கூழை குடிச்சிட்டு நம்ம மீன் நண்பர்களை ஒரு வாட்சிங்கை போட்டுருந்தேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சோகம்லாம் வரும்போது டக்குன்னு வந்து நம்ம மீன் நண்பர்களை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். மைண்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பிடும். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. நம்ம கடினமாகறமோ இல்லையோ வெயில் போக போக காட்டுன்னு காட்டி கடினமாகிட்டே போகுது. நான் வெயில் தான். காலணிகளை மாட்டிட்டு உழைப்புக்கு கிளம்பிட்டேன். நம்ம கிட்ட காடி இல்லாதனால உழைப்புக்கு போக நம்ம நண்பர்கிட்ட ஒரு காடியை கடன் வாங்கியிருந்தேன். பார்க்க தான் சொர்ணாக்கா மாதிரி இருந்தாலும் மனசளவில் சமந்தா மாதிரி ஒரே உதையில சும்மா நச்சுன்னு ஸ்டார்ட் ஆயிடுவா. உழைப்புக்கு போயிட்டு முதல் வேலையை ஒரு டீயை போட்டு மதிய உணவு ஒரு 600 கலரியில் முடிச்சலான்னு பார்த்தேன். அது என்ன பண்ணாலும் ஒரு 800 கலரியில் போய் நின்றுது. தண்ணி பழத்தை சாப்பிட்டு நீர் சத்தை ஏற்றிட்டு நைட்டு 9 மணிக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு கிரியேட்டின் குளுக்கோன் குடிச்சிட்டு ஜிம்முக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நமக்கு செஸ்ட் அண்ட் பைசெப்ஸு. செஸ்ட்டுக்கு ஒரு 4 வேரியேஷன், பைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன் விருத்தனமாக போட்டு இப்போல்லாம் கருத்தே சொல்கிறதில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் பண்ணியிருந்தீங்க. ஆசைப்பட்டு கேட்டீங்க, செஞ்சுட்டா போச்சு. டெய்லி கருத்து போட முடியுமான்னு தெரியல. மண்டைக்குள்ளே தோணும் போதில் அப்பப்போ ஒன்று போட்டு விட்றேன். காடியை வேறு திருப்பி கேட்டாங்க. அதனால் பெட்ரோலில் ஃபில்லிங்கை போட்டு நாளைக்கு காலையில் போய் கொடுத்துட வேண்டியதான். இரவு உணவுக்கு 2 சப்பாத்தி உள்ள தள்ளிட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.